கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி பத்தின ஃபுல் அப்டேட் வந்தாச்சு. ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த டைம் டேபிள்ல ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு 3 மேட்ச் எப்ப நடக்க போகுது, செமிஃபைனல் எப்ப நடக்க போகுது, 3மே சாதகமான கிரவுண்ட்ல நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 இந்தியாவோட அடுத்த பிக் மிஷன் இதுதான் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது. இந்த மிஷனுக்காக தான் எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க. அண்ட் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் 6 மந்த் கேப் இருக்கு. இதுல 2 ODI சீரிஸ் பிசிசிஐ நச்சுன்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. எப்பா ஜெய்சா உங்களுடைய மூளை வேற லெவல். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து கூட ஒரு ODI சீரிஸ் வச்சிருக்காங்க. ஸோ ODI ஆடி பயிற்சி எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய சிமிலர் ஸ்குவாடு தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் ஆடுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த ODI அப்படிங்கிறது இந்தியாவுக்கு லைக் ஒரு பயிற்சி ஆட்டம் மாதிரி இருக்கும். ஸோ ODIல டீமை செட் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் உள்ள கொண்டு வரலாம். நிறைய பேர் சிக்கர் தவான், KL ராகுல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் பழைய பிளேயர்ஸ் எல்லாமே உள்ள வரணும். யங்ஸ்டர்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் கண்டிப்பா 50 ஓவர் ஃபார்மேட் அப்படிங்கிறது 20 ஓவர் ஃபார்மேட்ல இருந்து கொஞ்சம் வேரி ஆகும் அப்படிங்கிறதுனால நிறைய மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அது எல்லாமே அப்கமிங் டேஸ்ல தெரியும். ஆனா ஜெய்சாவுடைய பிளான் உண்மையாலுமே வேற லெவலுங்க. ஏன்னா T20 கிரிக்கெட்ல இந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள முடிச்சுட்டு IPL ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ODI கிரிக்கெட் 2-3 சீரிஸ் ஆட போறாங்க. ஒன்னு இங்கிலாந்து கூட, இன்னொன்னு ஆஸ்திரேலியாவா இல்ல மத்த எந்த டீம் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். சோ அந்த ODI சீரிஸ் விளையாடுறதுனால கம்ஃபர்டபிளா இந்தியா வந்துட்டு ஃபேஸ் பண்ண போறாங்க. பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தானியை அடிக்க போறாங்க அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது. சரி ஓகே, வென்யூ என்னென்ன அப்படின்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி PS எல்லாம் நடந்துட்டு இருக்கியா, அதுல எல்லாம் 2-3 நேம் இருக்கும். லாகூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேடியம் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம கராச்சி, அதுதான் வந்துட்டு நேஷனல் ஸ்டேடியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது போக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்டேடியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாவே 3 ஸ்டேடியம் தான். இதுக்குள்ளதான் செமிஃபைனல், லீக் மேட்சஸ், அது மட்டும் இல்லாம ஃபைனல்லாம் நடத்த போறாங்க. ஆனா இந்தியாவுக்கு இருக்கிற சாதகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா விளையாடுற 3 மேட்சுமே லாகூர்ல தான் நடக்குது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது செமிஃபைனல்ஸ் இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் டிஃப்ரெண்டான ஸ்டேடியம்ல நடக்குது. ஸோ இது ஒரு பிளானா இருக்கலாமா, பாகிஸ்தான் போட்ட ஒரு பிளானா கூட இருக்கலாமாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படியோ இந்தியா பாகிஸ்தான் தான் அந்த குரூப்ல மேல டாப்ல வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது அதிகம். இந்தியா செமிஃபைனல்ல வருவாங்க. ஸோ ஒரு ஸ்டேடியம் மட்டும் ஃபுல்லாமே ஆடிட்டு செமிஃபைனல் மட்டும் டிஃப்ரெண்டான ஸ்டேடியம்ல வச்சா இந்தியா வீழ்ந்துருவாங்களோ அந்த மாதிரி பிளான் என்னன்னு தெரியல. ஏன்னா மற்ற டீமுக்கு எல்லாமே டிஃப்ரெண்டான ஸ்டேடியம்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும்போது இந்தியாவுக்கு மட்டும் 3 ஒரே ஸ்டேடியம் கொடுத்துட்டு செமிஃபைனல் நீங்க 2மே டிஃப்ரெண்டான ஸ்டேடியம் நடக்குது. அண்ட் ஃபைனல் மறுபடியும் லாகூர் வர மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. சோ என்ன மாதிரியான பிளான் அப்படிங்கிறது தெரியல. சோ குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஈஸியான குரூப் தான். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் நியூசிலாந்து அப்படிங்கிற மாதிரி. நியூசிலாந்து மட்டும் தான் கொஞ்சம் ஸ்கேரி. ஏன்னா அவங்க எப்ப எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கறத சொல்ல முடியாது. அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கறதா ரியலான ஒரு விஷயம். சோ உங்களுடைய 50 ஓவர் டீம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய மேட்சஸ் எப்போ, நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் இதுதான். சோ மேட்ச் எப்ப நடக்குது, எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி. February 19 மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் தான் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. மேபி மாத்தலாம். ஆனா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது February 20 பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டா நடத்துறாங்க. அண்ட் 23 பார்த்தோம் அப்படின்னா சோ அந்த மேட்ச் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஈஸியா இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுதான் கொஞ்சம் டஃப்பான மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா டேரியல் மிச்சல், டெவான் கான்வே, அது மட்டும் இல்லாம ரச்சின் ரவீந்திரா இவங்க எல்லாருமே ப்ராப்பர் T20 பேட்ஸ்மேனான்னு கேட்டா T20யோட ODI பெட்டரா ஆடுவாங்க. இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி அப்படிதான். போன வருஷம் வேர்ல்ட் கப்ல நல்ல பீக் லெவல் பர்ஃபார்மன்ஸ், செமிஃபைனல் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்கன்னு சொன்னோம். இந்தியா கூட கிட்டத்தட்ட 3 விக்கெட் போயிடுச்சு. அப்ப கூட போராடினாங்க கடைசி வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போய் குயிக்கா லாஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸ்ல விக்கெட் விட்டதுனால பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வின் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எப்ப வேணாலும் கேம்குள்ள வரலாம். ஸோ நியூசிலாந்து மட்டும்தான் டஃப். ஆனா பாகிஸ்தானை அதை விட ஈஸியான கேம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அது வந்து மார்ச் 1 நடக்குது. ஸோ மார்ச் 1 பாகிஸ்தான் கூட இந்த 3 போட்டிகள் தான் குரூப் போட்டிகள். ஸோ இதுல ஜெயிச்சு டாப் 2 வந்து ஆப்போசிட் குரூப்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டீம் கூட செமிஃபைனல் மோதி அண்ட் ஃபைனல் அப்படிங்கிறது லாகூர்ல போய் விளையாடுவோமா அப்படிங்கறதான் சாம்பியன் டிராஃபியோட முடிவு இருக்க போது. சோ நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி IPL டார்கெட் பண்றாங்க. நடக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். IPL ஸ்டார்ட் பண்ற டேட்டுக்கு முன்னாடியே எப்பவுமே இந்த மார்ச் 20 தான் வரும். பட் இருந்தாலும் ஏப்ரல் தள்ளி போறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ரெடி ஆகி சோ எல்லா டீமுக்கும் போய் ஜாயின் பண்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 15 நாள். மேபி மார்ச் 28 அந்த மாதிரியான டைம்லயும் மேக்ஸிமம் IPL ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏப்ரல் 7, 8 இந்த மாதிரியான டைம்லயும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சோ கேப் அப்படிங்கிறது இருக்கு. சோ Februaryல பார்த்தோம் அப்படின்னா இது தொடங்கி மார்ச்சோடைய ஃபர்ஸ்ட் 10 மேட்சஸ் அப்படிங்கிறது முடியுது. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம இந்த வர ஜூன்குள்ள பார்த்தோம் அப்படின்னா 2 ICC டிராஃபி கையில வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஒன்னு இந்த T20 வேர்ல்ட் கப், இன்னொன்னு வந்துட்டு சாம்பியன் டிராஃபி பொறுத்த வரைக்கும் 8 டீம் தான். ஸோ நம்ம குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கானது நியூசிலாந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எப்படி அடிச்சு தம்சம் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இப்படின்னு சண்டை போட்டு நம்ம எப்படியும் நம்ம டாப் 2 வந்துருவோம். ஸோ ஆப்போசிட் குரூப்ல இங்கிலாந்து இல்லைன்னா ஆஸ்திரேலியா யாராவது வர போறாங்க. அப்படி இல்லைன்னா ஆப்கானிஸ்தான் மேபி ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ அங்க வர டாப் 2 டீமும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா தான் இருக்கும். ஸோ அவங்களே அடிச்சு மேபி இந்த ஃபைனல் 1 செகண்ட் போயிடலாம். அண்ட் ஃபைனல்
ஃபைனல்ல யார் வரப்போறா அப்படிங்கிறத பொறுத்து தான் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இருக்க போது. ஸோ இந்தியா மறுபடியும் சுவர் ஷாட்டா கண்டிப்பா அடிக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ எல்லாமே சாதகமா இருக்கு. வென்யூ பொறுத்த வரைக்கும் 3 தான் வந்துட்டு ஈஸியான வென்யூ தான். 3மே லாகூர்லயே நடக்கிறதுனால ஒரு மேட்ச் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு தெரிஞ்சா 3 மேட்ச் ஈஸியா மீதி இருக்கக்கூடிய இந்த 2 மேட்ச் விளாண்டலாம். செமிஃபைனல் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா விளாண்டு அண்ட் ஃபைனலும் அதே லாகூர்ல தான் அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு சாலிடா இருக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியா இருக்கு. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய அக்கௌண்ட்ல இன்னொரு டிராஃபியும் போட்டுக்கலாம். அண்ட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் சாம்பியன் டிராஃபி மட்டும் அடிச்சுட்டு, ஸோ அது மட்டும் இல்லாம அடுத்த வேர்ல்ட் கப்காக ப்ரிப்பேர் பண்ணி அதையும் அடிச்சு ரிட்டையர் ஆனாங்க அப்படின்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது கைஸ். ஓவராலா நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்குவாடோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. ஸ்குவாடை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பேசணுங்க. ஏன்னா யாரெல்லாம் உள்ள வருவாங்க அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபியூஷனாக தான் இருக்கு. நிறைய பேர் கேஎல் ராகுல ரிட்டன் உள்ள வரும்னு பேசிட்டு இருக்காங்க. எஸ், உண்மையாலுமே வெறித்தனமான பேட்ஸ்மேன், அதில் மாற்றம் கிடையாது. பட் இருந்தாலும் ஓடிஐ ஃபார்மேட்ல அவர் எங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? சஞ்சு சாம்சன் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காரு. அவருக்கு இந்த T20 வேர்ல்ட் கப்லேயே கிடைக்கல. மேபி நல்லா பண்ணாரு அப்படின்னா ஓடிஐல வந்துட்டு ஒரு 1-1% கோலிக்கு கீழே ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ அதை தாண்டி ஸ்ரேயாஸ் ஐயர் மறுபடியும் உள்ள வர போறாரா? அண்ட் ஷிகர் தவான் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம். அவர் என்ன ஒரு பிளேயர், மாற்றமே கிடையாது. 2013 சாம்பியன் டிராஃபி அப்படின்னாலே ஷிகர் தவான் ரோஹித் சர்மா அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் தான். ஸோ கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் ஒரு சான்ஸ் இருக்காங்கிறத பார்க்கணும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கம்மி வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா மேக்ஸிமம் அவர் எங்கேயுமே பார்க்க முடியல, இந்த ஸ்குவாட்லையுமே பிக் பண்ண மாட்டேறாங்க. அவரோட பொசிஷனுக்கு ஒரு ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ருத்துராஜ் கைக்வாட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ யங்ஸ்டர் வந்துட்டாங்க. இப்போ அபிஷேக் சர்மா வேற. ஸோ இவ்வளோ பேர் இருக்கும்போது ஸோ பழைய ஆளை உள்ள கொண்டு வரது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லைங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு மனசு வச்சு 2-3 போட்டிகள் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சி நல்லா பண்ணாரு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ கண்டிப்பாக 50 ஓவர் ஃபார்மேட்டில் அவங்க கை கொடுப்பாங்க, மாற்றம் கிடையாது. கப்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஐபிஎல்ல கலக்கிட்டு தான் இருக்காரு. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ சரி, குயிக்காக கிட்டத்தட்ட 4500 ரன் சம்திங் என்னமோ கடந்திருக்காரு. 4000 ரனுக்கு மேலே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. நான் தான் சொன்னேன் இல்லையா, லைஃப்ல ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் பிசிக்கல் ஃபிட்னஸ் போச்சு. ஸோ மேக்ஸிமம் யாருமே இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்குவாட்ல பிக் பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கூட ஒரு 2-3 சீரீஸுக்கு கேப்டனாக கூட பண்ணாரு. பட் இருந்தாலும் வந்துட்டு அது சரியா வரல அப்படிங்கிறதுனால விட்டுட்டாங்க. ஆனால் கப்பர் இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போக போகுது அப்படிங்கிறத. ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதுதான் 3 மேட்சஸ் அப்படிங்கிறது ஸ்கெடியூல் வந்தாச்சு. அண்ட் விளையாட போற அந்த ஒரு இடங்களும் வந்தாச்சு. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.